4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு குளோர்பெனிரமைன் மற்றும் ஃபீனைல்ஃப்ரீன் அடங்கிய சளி இருமல் கூட்டு மருந்துகளை வழங்க மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பக்க விளைவுகள் காரணமாக இந்த மருந்து பாட்டில்களில் எச்சரிக்கை வாசகங்களை கட்டாயமாக அச்சிட உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட பாஜகவின் தேசிய நிர்வாகிகள் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. சாலையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் ஆலோசனை நடத்திய நிலையில் மாலையில் பிரதமர் மோடி ஆலோசனை. ஜென்சி இளைஞர்களை கவரும் நோக்கில் பாஜக பிரத்யேக குழு ஒன்றை அமைத்துள்ளது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், தேசிய பொதுச் செயலாளர் ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் அடங்கிய இந்த குழு நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் பிரச்சனைகளை நேரில் கேட்டறிய உள்ளது. தாவேகா கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். லஞ்ச ஊழலற்ற மாற்றத்தை நோக்கிய பயணத்தின் அடையாளமாக இக்கொடி உலக தமிழர்களின் மனதில் உயர்ந்து பறப்பதாக தாவேகா சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. சென்னையில் வெள்ள தடுப்புக்கான திருப்புகழ் குழுவின் அறிக்கையை தாவேகா அரசு உடனடியாக மக்கள் பார்வைக்கு வெளியிட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் வரி பணத்தில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை மூடி மறைக்காமல் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்குள் செயல்படுத்த வேண்டும் என கோரியுள்ளார். சென்னை பெரியமேட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீஸ் வாகனத்தில் ஏற்றும் போது மஃப்டியில் இருந்த காவலர் பிடித்து தள்ளியதாக குற்றச்சாட்டு. காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் காதல் விவகாரத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேரில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 5வது நபரான சதீஷையும் போலீசார் கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் இளைஞர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய தாவேகா நிர்வாகிகள் 2 பேர் கட்சியிலிருந்து நீக்கம். அப்பா மகன் இருவரும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவதாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் குமரவேல் அறிவிப்பு. சென்னை திருவொற்றியூரில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம். பாதுகாப்பை உறுதி செய்யாமல் மேம்போக்காக வேலை செய்ய அனுமதித்ததாக ஒப்பந்ததாரர் மற்றும் மேஸ்திரி கைது செய்யப்பட்ட நிலையில் உதவி பொறியாளரை போலீசார் தேடி வருகின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து திடீரென உயர்ந்துள்ளது. 10,000 கன அடியிலிருந்து 12,500 கன அடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ள நிலையில் பரிசல் இயக்க தடை நீடிக்கிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 11,308 கன அடியிலிருந்து 12,324 கன அடியாக அதிகரிப்பு.
நீர்மட்டம் 85.95 அடியாக உள்ள நிலையில் 2000 கன அடி நீர் வெளியேற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஓடும் ரயிலிலிருந்து இறங்க முயன்றபோது தவறி விழுந்த ரயில்வே ஊழியரை பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் விரைந்து சென்று காப்பாற்றினார். ஓடி சென்று காப்பாற்ற முயன்றபோது காவலர் கீழே விழுந்த நிலையில் மீண்டும் எழுந்து சென்று ரயில்வே ஊழியரை பத்திரமாக மீட்டார். मैं लखीचंद यादव का OBHS स्टाफ। मैं आज कन्याकुमारी मैं लखीचंद यादव का OBHS स्टाफ। இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.